திமுக பார்த்தீங்கன்னா தங்களுடைய தோல்விக்கு அவங்க தான் காரணம் சொல்லி ஏற்கனவே திமுகவோட தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு 60 பேர் கொண்ட குழுவை நியமிச்சு அவங்க கள ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. மொத்த தோல்விக்கு யார் காரணம், என்னென்ன காரணங்கள் தான் விசாரிக்க முடியும். முதல் காரணமே அந்த முதல் குடும்பத்தின் இன்வால்மெண்ட்டு, மருமகன் இன்வால்மெண்ட்டு, பெண் நிறுவன இன்வால்மெண்ட்டு, அப்புறம் G2, ரெட் ஜெயண்ட் மூவிஸு. தோல்வியில் இதுவும் ஒரு காரணமாக இது விசாரிக்கப்படுமா? என்னதான் குறைகள் இருந்தாலுமே மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் விரும்பிட்டாங்க அப்படிங்கும்போது எதுவுமே பண்ண முடியல சார். அவங்க மாற்றம் கிட்ட அந்த வார்த்தையெல்லாம் எதிர்பார்க்கல. எங்களுக்கு விஜய் வேணும், ஒரு தலைவர் தேவை, ஒரு ஹீரோயிசம், அந்த வர்ஷிப்பிங் ஆஃப் ஹீரோயிசம் அதுதான் நடந்துச்சு. தன்னுடைய அப்பா அம்மாவையோ சித்தி சித்தப்பாவையோ பாட்டி தாத்தாவையோ கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஓட்டு போட்ட வச்சாங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த மக்கள் யோசிப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு மாற்றம் சொல்லுங்க. திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஏதாவது ஒரு மாற்றத்தை சொல்லுங்க. இன்னைக்கு சீமான் சொன்னீங்கன்னா ஒரு மாற்றத்தை அவர் சொல்றாரு. அவர் சொல்லுகிற சித்தாந்தமே வேற. ஆனா அந்த சித்தாந்தம் ஒரு வலுவானது. மக்கள் அதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. கொள்கை ரீதியாக போகாம சினிமா முகத்துல தான் நம்ம இருக்க மாதிரி தெரியுது. மக்களை ஓரளவுக்கு கவரக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டங்களையோ இல்லைன்னா ஆசையை தூண்டக்கூடிய ஏமாற்றக்கூடிய திட்டங்களையோ கூட நீங்க செய்யலாம். விஜய் பொறுத்தவரை நீங்க உன்னிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை நடத்துவதற்கு அன்றாடம் என்ன பட்ஜெட் வேணுமோ, வளர்ச்சி திட்டங்களுக்கோ மற்ற திட்டங்களோ, சம்பளத்துக்கு, எல்லாத்துக்கும், கடனுக்கு, எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஈக்குவலாக ஒரு அமௌண்ட் வேணும். தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திமுக வந்து தீய சக்தின்னு சொன்னாரு, அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னாரு. ஆனால் ரெண்டு கட்சி கூட்டணியும் வந்து தன்னோட வச்சுக்கிட்டு எப்படி விஜய் நல்லாட்சியை கொடுக்க முடியும்? காங்கிரஸ் மட்டும்தான் இங்கே தெளிவாக ஒரு துரோகத்தை பண்ணிட்டு அங்கே போயிட்டாங்க. அதாவது தெளிவான துரோகத்திலேயே தெளிவான துரோகம். மன்னர் ஆட்சியை வீழ்த்துக்கு வந்தேன். மன்னர் ஆட்சினா ஸ்டாலின் அவர்கள் குடும்பம், அதுதான் சொல்கிறாரு. பக்கத்தில் பேரரசரை உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் அது 5 தலைமுறை மன்னராட்சி இருக்கு. பரவாயில்ல, அரசியலில் ஒரு புது இலக்கணத்தில் கொண்டு வராரு, எப்பவுமே எதிரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு பார்த்தோம். சந்திப்புன்னு சொல்ல, ஆனால் அது எந்த மாதிரி கேம் விளையாடி இருக்காருன்னு அப்புறம் தானே தெரியுது. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா தங்களுடைய தோல்விக்கு அவங்க தான் காரணம் சொல்லி ஏற்கனவே திமுகவோட தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு 60 பேர் கொண்ட குழுவை நியமிச்சு அவங்க கள ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. எதனால் நம்ம தோல்வி அடைஞ்சோம், அடுத்த முறை நம்ம வெற்றி பெறுது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி கள ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அது குறித்து இப்போ ஆலோசனை நடத்திருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? இல்லை, இந்த கள ஆய்வு ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா உண்மையான காரணங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஏன்னா அந்த குழு அவங்களுடைய ஃப்ரீடம், சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த குழுவுக்கு. அந்த குழுவால் அமைச்சர்களை விசாரிக்க முடியுமா, அமைச்சர்கள் செய்த தவறுகளை விசாரிக்க முடியுமா? அது இப்போ அறநிலையத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேகர்பாபு அவர்கள் தவறை விசாரிக்க முடியுமா? அவர் வெற்றி பெற்றுட்டார்ல சார். அவர் வெற்றி பெற்றுட்டார். ஆனால் அவர் இன்சார்ஜாக இருந்த குளத்தூரில் முதலமைச்சர் தோல்வி விட்டுட்டார். ஆமாம். அப்போ அது விசாரிக்கணும்ல. அது மொத்த தோல்விக்கு யார் காரணம், என்னென்ன காரணங்கள் தான் விசாரிக்க முடியும். தனிப்பட்ட நபர்கள் விசாரிக்க முடியாது. தனிப்பட்ட நபர்கள்னால் குளத்தூரில் முன்னாள் முதலமைச்சரே தோற்றுருக்கிறாரு. அதனால் மொத்தத்தில் தோல்விக்கான காரணங்கள் அந்தந்த பகுதியில் என்னென்ன காரணங்கள், இல்லை தலைமையிடத்தில் என்னென்ன காரணங்கள், இதில் நீங்கள் நிறைய காரணம் எடுக்கலாம். எடுத்திங்கன்னா முதல் காரணமே அந்த முதல் குடும்பத்தின் இன்வால்மெண்ட்டு, மருமகன் இன்வால்மெண்ட்டு, பெண் நிறுவன இன்வால்மெண்ட்டு, அப்புறம் G2, அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரெட் ஜெயண்ட் மூவிஸு. குடும்ப ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்றீங்க. பார்ட் ஆஃப் தோல்வியில் இதுவும் ஒரு காரணமாக இது விசாரிக்கப்படுமா? இல்லை, ஸ்டாலின் அவர் தான் சொல்கிறாங்களே, எது உண்மையாக என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள், நோய் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கான மருந்தை கொடுக்க முடியும், நீங்கள் நோயே சொல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படின்ற மாதிரி சொல்கிறாருல. அவருக்கே நல்லா தெரியுமே என்ன நோய் எதனாலன்னு தெரியுமே. முதல் விஷயம் சனாதன ஒழிப்பு, டெல்லிக்கு எதிராக தான் எங்கள் போராட்டம்னாரு. அது சக்ஸஸ் ஆகலை. இப்போ அதெல்லாம் காரணங்களில் வருது இல்லை. இதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும்ல. தெரிஞ்ச காரணங்கள் தான். தெரிஞ்ச காரணங்களை ஒரு வருஷத்துலேயே மேடையிலே சொன்னார். இந்த காரணங்கள்லாம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் சொல்லிட்டு இருந்தாங்களே. மேடையிலே என்னால் தூங்கவே முடியல, தூங்கி எழுந்தா காலையில் எந்த அமைச்சர் எந்த பிரச்சனையை கொண்டு வரவோ தெரிலன்னு அப்போயே அவருக்கு காரணம் சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு அமைச்சர்கள் திருந்தினாங்களா? திருந்தலை. அப்புறம் அதனால தான் 15 அமைச்சர்கள் தோல்வி விட்டுருந்தாங்க. அப்போ அதில் என்ன நடவடிக்கை எடுத்தார்? அப்போது அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துலேயே நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் தியாகராஜன் சொன்னார்ல, 30,000 கோடி மகனும் மருமகனும் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆடியோ லீக் ஆச்சு. ஆடியோ லீக் ஆச்சுல்ல. அப்போ தெரியும்ல என்ன பாதிப்புன்னு. இது மாதிரி அதாவது சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் விசாரிக்க முடியும்.
மற்ற உண்மையான காரணங்கள் நிறைய இருக்குது. இந்த நிறைய காரணங்களை யார் விசாரிக்கிறது? இப்போ அதெல்லாம் அந்த வெளியில வராமயே இருக்குது. அந்த காரணங்கள் வந்து நீங்கள் திருத்தப்பட்டால் தான் வந்து உண்மையான காரணங்கள் என்னன்றது தெரியும், அதை நிவர்த்தி பண்ண முடியும். சார் என்னதான் குறைகள் இருந்தாலுமே மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் விரும்பிட்டாங்க அப்படிங்கும்போது எதுவுமே பண்ண முடியல சார். அவங்க ஒரு மாற்று கட்சி வரணும், புதிதாக தமிழகத்தில் புது முதலமைச்சர் வரணும் அப்படிங்கும்போது அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய முடிவு தானே, அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பெருவாரியான மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கல. அவங்க மாற்றம் கிட்ட அந்த வார்த்தையெல்லாம் எதிர்பார்க்கல. எங்களுக்கு விஜய் வேணும், விஜய்ன்ற எங்களுக்கு விசில் வேணும், அவ்வளோதான். எந்த மாற்றம் அவர்கிட்ட இருந்துச்சு? நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தாருன்னு சொல்லுங்கள். நீங்கள் 2000 கொடுக்குறேன்னா 2500 கொடுக்குறேன்னாரு. நீங்கள் சிலிண்டருக்கு 100 ரூபான்னீங்கன்னா நான் 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னா நான் 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாரு. முதியோர் ஓய்வூதியம் 1600 ரூபானா நான் 3000 கொடுக்குறேன்றாரு. அவ்வளோதானே. எல்லாமே நீங்கள் 2 பேரும் சொன்னதில் அவர் கூட கொஞ்சம் போட்டு கொடுக்குறேன்றாரு, அவ்வளோதான். வேறு என்ன மாற்றம் சொன்னார் சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு மாற்றம் சொல்லுங்கள். ஒன்று சித்தாந்த ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ ஏதாவது இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஏதாவது ஒரு மாற்றத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி சீமான் சொன்னீங்கன்னா ஒரு மாற்றத்தை அவர் சொல்கிறார். அவர் வந்து சொல்லுகிற சித்தாந்தமே வேறு. அதை ஏற்கிறவங்க ஏற்கலாம், மறுக்கிறவங்க மறுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த சித்தாந்தம் ஒரு வலுவானது, ஆழமானது, அகலமானது. ஆனால் வலுவா ஆழமா இருந்தாலுமே கூட மக்கள் அதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. கொள்கை ரீதியாக போகாம சினிமா மோகத்தில் தானே சார் நம்ம இருக்க மாதிரி தெரியுது. அதுதான் அட்ராக்ஷன்ன்றது. அதுதான் வந்து வசீகரம் அப்படின்றது. அதாவது நீங்கள் நல்லவராக இருக்கிறது மட்டும் அரசியலில் எடுபடாது. அது எப்படி பார்ப்பாங்கன்னா உங்கள் மேலே நல்ல மரியாதை இருக்கும், ஒரு இரக்கம் இருக்கும். ஆனால் என்னென்னா ஒரு பரிதாபத்தோடு பார்ப்பாங்க. என்னென்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு மாற்றுத்திறனாளியோ இல்லைனா ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறவரை எப்படி பார்ப்போம்? பாவம் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க ஒழிய அதுக்கு நீங்கள் வல்லவராக இருக்கணும், வசீகர தன்மையோடு இருக்கணும், மக்களை ஓரளவுக்கு கவரக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டங்களையோ இல்லைன்னா ஆசையை தூண்டக்கூடிய ஏமாற்றக்கூடிய திட்டங்களையோ கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இருந்தால்தான் வந்து அது வாக்காக மாறும். இல்லைன்னா ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டில் போய் நிற்கும். நம்மளுக்கும் ரசிகர்கள் நம்ம சித்தாந்தத்தில் உள்வாங்கினவங்க அவங்க வரைக்கும் நிற்கும். அது ஒரு தன்னிறைவோடு நிற்கும். அதுவும் ஒரு கட்டத்தில் என்னென்னா அது ஏன் வெக்ஸ் ஆகுதுன்னா இது வெற்றியை கொடுக்கவே மாட்டேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுனா அவங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். இப்போ 8.22லேருந்து 4க்கு வந்திருக்காருன்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சலிப்புத்தன்மை தான். அவங்களுக்கு சித்தாந்தத்தை உள்வாங்காமல் இல்லை, அதுக்காக வந்து மற்றத்தில் போயிடணும் அப்படின்றது கிடையாது. இது என்னடா இன்னுமே ஒரு வெற்றியே கிடைக்கலையே அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மை தான் மறுபடியும் இருக்கும். அதில் வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. மற்றபடி வந்து இப்போ நீங்கள் தோல்விக்கான காரணங்களை தேடுறதுனா உண்மையான காரணங்களை நீங்கள் தேடினால்தான் அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். மற்றபடி காரணங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ கவர்ச்சிகரமான திட்டத்தெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி அது மூலயமா ஓட்டு வாங்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. விஜய் வந்து அவர் முதலமைச்சர் ஆவார்னு பெரும்பான்மையான யாருமே எதிர்பார்க்கல, ஊடகங்களும் அது மாதிரிலாம் எதிர்பார்க்கவே கிடையாது, பத்திரிகையாளர் உங்களை மாதிரி அரசியல் விமர்சகர் யாருமே எதிர்பார்க்கல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சராக வாங்கிட்டாரு. அவர் நான் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சாரு. அதெல்லாம் இப்போ பாசிபிலிட்டியா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒருவேளை வாய் வார்த்தைக்கு சொல்லியிருக்காரா, இல்லைனா ரியாலிட்டியில் இதெல்லாம் நடக்குமா சார்? இல்லை, ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இப்போது ஸ்டாலின் அவர்களே 1000 ரூபா எப்போ கொடுத்தாரு? 28 மாதம் கழித்து கொடுத்தாரு. 28 மாதம் கட்டி 1,06,00,000 பேருக்கு கொடுத்தாரு. 2,18,00,000 ரேஷன் கார்டு, 1,06,00,000 பேருக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 55 மாதம் கழித்து இன்னொரு 15-20 லட்சம் கூட சேர்த்து கொடுத்தாரு. இப்போ 1,30,00,000 பேர் தான், இன்னும் 1 கோடி பேருக்கு கொடுக்கல. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். கொடுக்க முடியலல்ல. 1500 ரூபா முதியோர் பென்ஷன்னாரு, 1000 ரூபாய் கூட 200 ரூபா போட்டு 1200 கொடுத்தாரு, அவ்வளோதான். அதே மாதிரி கேஸுக்கு 100 ரூபா கம்மி பண்ணனாரு, செய்யலை. டீசலுக்கு 4 ரூபா கம்மி பண்ணுறனாரு, செய்யலை. கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னாரு, விவசாய கடனை ரத்து பண்ணுவேன்னாரு, மாதம் ஒரு முறை மின் கணக்கீடுன்னு சொன்னார். இதெல்லாம் எதுவுமே வந்து செய்ய முடியலல்ல. விஜய் சொன்னது அதே மாதிரி அவர் வந்து மின்சாரம் இதை விட 10 மடங்கு சொல்லிட்டார் விஜய். விஜய் சொல்கிறத கணக்கு போட்டால் இப்போ தமிழ்நாட்டின் பட்ஜெட் பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கையை பார்த்திங்கன்னா 3,50,000 கோடியிலேருந்து 3,81,000 கோடி வரைக்கும் வரும். இன்னும் 4 லட்சத்தை கூட எட்டலை நம்ம பட்ஜெட், ஆண்டு பட்ஜெட் தமிழ்நாட்டு. விஜய் கொடுத்துருக்கிறத நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேலே வருது. அதாவது பேரலல் ஒரு பட்ஜெட் வேணும். நம்ம தமிழ்நாட்டை நடத்துவதற்கு அன்றாடம் என்ன பட்ஜெட் வேணுமோ, வளர்ச்சி திட்டங்களுக்கோ மற்ற திட்டங்களோ, சம்பளத்துக்கு, எல்லாத்துக்கும், கடனுக்கு, எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஈக்குவலாக ஒரு அமௌண்ட் வேணும். இது எங்கே இது நடக்கிற காரியமா? இது
உதாரணத்துக்கு சொல்லுங்கள், இப்போ 1000 ரூபா கொடுக்கறதுக்கு எவ்வளோ 2500 கொடுக்கணும் எல்லாருக்கும். ஓகே. அதே மாதிரி 3000 ரூபாய் வந்து 2500 60 வயசு வரைக்கும், அதுக்கு மேலே இருந்தால் 3000 ரூபாய் அதே குடும்பத்துக்கு. முதியோர் உதவி தொகுதி 3000 ரூபா, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபா, பட்டதாரிகளுக்கு வேலை இல்லைன்னா 4000 ரூபாய், அதே டிப்ளமோ ஹோல்டராக இருந்துச்சுன்னா 2000 ரூபாய். இது சொல்லிட்டாரு. இப்போது 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டங்குது, முதலமைச்சர் காப்பீடு திட்டம். 5 லட்ச ரூபா காப்பீடு திட்டத்தை அத்தனை 2 கோடியே 30 லட்சம் ரேஷன் கார்டு தான் இருக்கும். இவர் என்ன சொல்லியிருக்காரு, 25 லட்ச ரூபா காப்பீடு சொல்லியிருக்காரு. 5 மடங்கு. அப்போ ப்ரீமியம் யார் கட்டுறது சொல்லுங்கள்? இது இல்லாமல் மாமா சீரு, தாய் மாமா சீரு, அண்ணன் சீருன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் லட்சக்கணக்கான குழந்தைகள் டெய்லி பிறக்கிற அத்தனை அரசு மருத்துவர்கள் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் மோதிரம் கொடுக்குறேன்னுங்கிறாரு. திருமணம் யாருக்கு திருமணம் இருந்தாலும் தங்கத்துக்கு தாலி கொடுக்குறேன்னு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் எய்டட் பள்ளி மாணவர்களுக்கு அவங்க பெற்றோருக்கு வந்து வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுப்பேன்னுங்கிறார். கிட்டத்தட்ட 60 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 37,000 பள்ளிக்கூடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் சேர்த்தா 37,000 38,000 பள்ளிகள், 60 லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. குறைஞ்சது இப்போ ஒருத்தருக்கு 2 பசங்க இருக்கலாம், 45 லட்சம் பெற்றோர்னு வச்சுக்கோங்க. 45 லட்சம் பெற்றோருக்கும் 15,000 ரூபாய் கொடுக்கணுன்னா ஆண்டுக்கு 8,000 கோடி இதுக்கே பட்ஜெட் தேவை. இதுக்கு மேலே கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, விவசாய கடனை ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இது போல் ஏகப்பட்ட திட்டங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எந்த காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு 25,000 ரூபாய் அது சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து எந்த கட்டத்தில் எப்போ நிறைவேற்றுவாங்க அப்படின்றது நம்ம இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பேருந்தில் இலவசம். நீங்கள் கன்னியாகுமரி போனாலும், ஆமாம், எங்கே வேணாலும் போகலாம். தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டே இருக்கலாம், சுற்றி சுற்றி வரலாம். அது உடனடியாக அது நான் நிறைவேற்றுவேன். இன்றைக்கி வரைக்கும் அது நிறைவேற்றலை. டைம் எடுத்துக்கிட்டோம், இன்னும் டைம் எடுத்துக்கிட்டோம், வேணான்னு சொல்ல. ஆனால் ஒரு கால நிர்ணயம் வச்சிடணும். நான் டைம் எடுத்துன்னு அடுத்த தேர்தலை கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் வழிச்சு வச்சுருக்காங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு. இல்லையே, இவர் வழிச்சு வச்சிருக்கிறது தெரிஞ்சுட்டு தானே இவர் கொடுத்தாரு. 10 லட்சம் கோடி பிப்ரவரிக்கு மேலே தானே கொடுத்தாரு. கடன் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி தானே கொடுத்தாரு. அது இல்லாமல் கேஸ் 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன்னுங்கிறாரு. இப்போ இந்த பற்றாக்குறை ஈரான் அமெரிக்கா வாருக்கு அப்புறம் தான் இவர் கொடுத்தாரு வாக்குறுதியை. கேஸ் பிரச்சனை இருக்கும்போது தானே கொடுத்தாரு. இருக்கிறது முன்னாடி கொடுத்தா கூட இப்போ பிரச்சனை இருக்குது, இப்போ முடியாது, பிரச்சனை முடிஞ்சோடனே கொடுக்குறேன்லாம். பிரச்சனை இருக்கும்போது, தட்டுப்பாடு உச்சத்தில் இருக்கும்போது தான் இவர் கொடுத்த வாக்குறுதியை நான் அவருக்கு கொடுப்பேன்னு. அதனால் சரி, நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ நாள் டைம் வேணும் அது சொல்லுங்கள். இப்போ சொல்லிடலாம்ல, எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்க, 1.5 வருஷம் டைம் கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், வேணான்னு சொல்ல, 2 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. 1000 ரூபா கொடுத்துனே வாங்க, 2 வருஷத்தில் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அந்த 24 மாதம் அரியர்ஸோடு கொடுத்துருங்க. இல்லை, என்ன எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, நான் தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு, திமுக வந்து தீய சக்தின்னு சொன்னார், அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னார். ஆனால் 2 கட்சி கூட்டணியும் வந்து தன்னோட வச்சுக்கிட்டு எப்படி விஜய் நல்லாட்சியை கொடுக்க முடியுன்ற மாதிரி பல்வேறு தரப்புலேருந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சார், நல்லாட்சின்றது விஜய் எந்த கட்டத்தில் சொல்லியிருக்காரு நல்லாட்சி கொடுப்போன்னு? என்னைக்கு தேர்தல் முடிஞ்சதோ, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு அறிவிச்சாங்களோ, அன்னையிலேருந்து மக்களே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு முழுசாக ஆட்சி செய்யறதுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்கல, முழு சுதந்திரத்தோடு ஆட்சி செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல, 2 திராவிட இயக்கங்களையும் நாங்கள் சுத்தமாக புறக்கணிக்கல, ஓரளவுக்கு அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு குறைவாக கொடுத்து, அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய அனுசரணை, இந்த மாடல்லையும் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்படி தான் நீங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. அதுதானே தீர்ப்பு, அதுதானே 108 தொகுதி, ஒரு தொகுதி ரிசைன் பண்ணால் 107 தொகுதி, அதுதானே காரணம். அப்போ மக்கள் கொடுத்துக்கிற தீர்ப்பு அதுதான். ஒன்று, நீங்கள் என்ன செய்யணும், இப்போ நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்கி, ஒன்று தீய சக்தி, ஒன்று ஊழல் சக்தி, 2ம் பெரும்பான்மையாக வச்சுருக்காங்க. இவங்க 59 வச்சுருக்காங்க, இவங்க 47 வச்சுருக்காங்க. அடுத்த கட்டம் என்ன செய்திருக்கணும், ஐயா எங்களுக்கு வந்து புதுசாக வந்திருக்கோம், நாங்கள் அனுபவம், மக்கள் சுதந்திரமாகவும் எங்களுக்கு ஆட்சி நமக்கு வாய்ப்பு கொடுக்கல, அடுத்த கட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்கள் ஆதரவும் ஆலோசனையும் தேவை, எங்களை ஆதரிங்கன்னு திமுகவுக்கு ஒரு கடிதம், அதிமுக கடிதம் போட்டிருக்குமா இல்லையா? நியாயமான ஒரு ஆட்சி நடத்துகிற ஆசை இருந்தால் இதை தானே செய்திருக்கணும். எனக்கு தீய சக்தி வேணாம், ஆனால் தீய சக்தி கூட இருந்து ஓட்டு வாங்கினீங்களா, அந்த தீய சக்தியோட ஓட்டு அது எங்களுக்கு வேணும். அது எப்படிங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும் கடிதம் போடுது? வந்துட்டாங்களா கூட்டணிக்கு? இல்லை, காங்கிரஸ் மட்டும்தான் இங்கே தெளிவாக வந்து ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டாங்க. அதாவது தெளிவான துரோகம், துரோகத்துலேயும் வந்து தெளிவான துரோகம்.
இப்போ மற்றவங்க வந்து ரொம்ப லேட்டு துரோகம் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு மற்றவங்கலாம் திமுக சொல்லி தான் போன மாதிரி தெரியுதுல்ல சார். விசிகா, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் எல்லாருமே திமுக சொல்லி தான் போன மாதிரி இருக்கு. நாளைக்கே திமுக வந்து வேணாம் வந்துருங்கன்னு சொன்னா திரும்ப விஜய் கிட்ட இருந்து வந்துருவாங்க போல இருக்கு. இல்லை திமுக சொல்லி போனாங்களா இல்லை திமுக சொல்லியும் மீறியும் போனாங்களா, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. திமுக சொல்லி நான் வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இல்லை வெளியே இருந்து தான் ஆதரவு கொடுக்குறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போது நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் போயிருக்காங்க. என்னென்னா அவங்க கூட்டணி தலைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் யோசித்து போயிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஊழல் சக்தி, அவர் சொன்ன வார்த்தை ஊழல் சக்திகிட்ட உடச்சி எடுத்துன்னு போனோம். அவர் ஐடியா என்னன்னா மன்னர் கட்சியை உடைக்க முடியாது, மன்னர் கூட்டணியை உடைக்கலாம், பாமரன் கட்சியை உடைச்சிடலாம். அப்போ ஊழல் சக்தியும் தேவை, தீய சக்தியும் தேவை, ரெண்டையும் வச்சு தூய சக்தி எப்படி வரும்? அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கேருந்து 25 எம்எல்ஏ, இப்போ இது தூய சக்தி எம்எல்ஏவா? 25 பேர் தான் பதவி விட்டு தூக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆமாம், எப்படி பார்த்தாலும் பதவி செல்லாது, கொஞ்ச நாள் இடைத்தேர்தலும் வரும். அவங்களாம் தாவேக தரப்புலேருந்து நின்று வெற்றி பெறுவாங்களா சார்? என்ன நடக்க போகுது? அப்போ அங்கே தாவேக தரப்பில் இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு உயிரை கொடுத்து நின்றான விசில் சின்னத்தில் அவங்க யார்? அவங்க தாவேக்கோட தொண்டர்கள் கடுமையாக கட்சிக்காக. அப்போ அவங்க நிலைமை ஏற்கனவே உங்கள் சொந்த ரசிகர்களுக்கு கொடுக்காம 118 பேருக்கு வந்து வாடகை கட்சியிலேருந்தோ வெளியே கட்சியிலேருந்தோ வந்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க சீட்டு. 118 பேர் அப்படி தான் இருக்காங்க, செங்கோட்டையன்லேருந்து தொடங்கி அத்தனை பேரும். அவர் ரசிகர்கள் கிடையாது. உழைச்சவங்களுக்கு பொறுப்பு தரல, வந்து எம்எல்ஏ சீட்டே அவர் தான் 118 தானே கொடுத்துருக்காரு, அப்படி தானே கொடுத்தாரு. அப்போது வெற்றி பெற்றதுலேயும் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தான் நிறைய இருக்காங்க. அப்போது அந்த கட்சிக்காக அந்த ரசிகர்கள் கூட்டம் 30 வருஷமாக அவங்களுக்கு உழைச்சவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாவது? ஓட்டு போட்டதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அவருடைய தீவிர ரசிகர்கள். விஜய் என்ன செய்தாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி கண்ணை மூடின்னு ஓட்டு போடுறவங்க. அவங்களுக்கு பெரிய சித்தாந்தம் அப்படின்னு கிடையாது, இல்லை மாற்றம் அப்படின்னு கிடையாது, இந்த திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தமோ கொள்கைகளோ உள்வாங்கினவும் கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு பிம்பம், ஒரு ரசிகர் பட்டாலும், ஒரு தலைவர் தேவை, ஒரு ஹீரோயிசம், அந்த வர்ஷிப்பிங் ஆஃப் ஹீரோயிசம் அதுதான் நடந்துச்சு. ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா அதுக்கு முந்தின தலைமுறையை ஓட்டு போட வச்சாங்க. அதில் தான் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. தன்னுடைய அப்பா அம்மாவையோ சித்தி சித்தப்பாவையோ பாட்டி தாத்தாவையோ கன்வின்ஸ் பண்ணி ஆமாம் அவங்கள ஓட்டு போட்ட வச்சாங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த மக்கள் யோசிப்பாங்க இல்லையா, நீங்கள் தூய ஆட்சி கொடுக்குறீங்களான்னு. இதை விட்டுட்டு மற்ற கட்சிகள் போட்டவங்களுக்கு, இல்லைன்னா உங்களுக்கு வந்து சித்தாந்தத்தை புரிஞ்சு ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சி போட்டவங்களுக்கு கொஞ்சம் பேர் அதையும் போட்டிருப்பாங்கள்ல, அவங்களும் உங்கள்கிட்ட தூய ஆட்சி தானே எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா சரி ஒரு பக்கம் வந்து சீட்டு கேட்டீங்க, எங்களை ஆதரவு கொடுங்கன்னு கேட்டீங்க, அதுலேயும் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இவங்களாம் என்ன செய்தாங்கன்னா ரொம்ப யோசித்து ஒரு கூட்டணியில் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், அப்போ அந்த கூட்டணியை விட்டு அனாவசியமாக போக முடியாது. அப்புறம் அந்த சித்தாந்தங்களை உள்வாங்கியிருக்காங்க, அப்போ அந்த சித்தாந்தங்களை இவர் கடைபிடிப்பாரா இதையும் யோசிக்கணும். அதே நேரத்தில் அந்த கட்சிகளுக்கு என்ன பொறுப்பு இருக்குதுன்னா ஆட்சி இருக்கணும், அதே மாதிரி ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதா, இந்த எண்ணமும் இருக்கும். இது எல்லாம் தான் அவங்க யோசிக்கிறாங்க. வேற மாற்று சிந்தனை வேற ஏதாவது செய்ய முடியுமா, வேற ஆட்சி ஏதாவது உருவாக்க ஏதாவது உருவாக்க முடியுமா அப்படின்ற எண்ணம் எல்லா பக்கமும் இருக்கலாம். அது தவறு கிடையாது, எல்லா பக்கமும் இருக்கலாம், அது தவறு. இப்போ நீங்கள் யார் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன், இப்போ தாவேக்கா யார் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க சார்? திமுக. அப்புறம் அப்போ திமுக செய்யக்கூடாதா? இவர் மட்டும் செய்தால் நல்லது, மற்றவங்க செய்த தவறா? அதிமுக செய்தால் அது பொன் குடம், தாவேக்கா விஜய் செய்தால் அது மண் குடமா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் அந்த படத்தை வந்து ஆன்லைன் மூலியமாக வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை யார் வெளியிட்டாங்கன்னா 3 பேர் மேலே வந்து குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க தாவேக்கா அரசு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது இதோட வெளிப்படைத்தன்மை அன்னைக்கு ஏன் வரல? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை இதுக்கு குறை சொன்னாங்க, கரெக்டா? ஓகே, மற்ற கட்சிகளை தானே குறை சொன்னாங்க, வெளியிட்டாங்க எங்களை அப்படின்னு பண்ணாங்கல்ல. அப்போ அது வெளிப்படைத்தன்மை என்ன? அந்த 3 பேர் யார், எந்த காரணத்துக்காக வெளியிட்டாங்க, அவங்களுடைய வாக்குமூலங்கள் என்ன? உங்களுடைய அரசாங்கம் தானே, நீங்கள் வெளியிடலாம்ல? வெளியிடலாம்ல, நான் வெளிப்படைத்தன்மையோடு நடத்துவேன்னு சொன்னார். இப்போ இந்த ஆதரவு தெரிவிக்கிறதுல சொன்னாங்க, இப்போ திமுக கட்சியில் யோசித்து முடிவெடுத்து ஆதரவு தெரிவித்தாங்க, ரைட். இந்த ஆதரவு தெரிவித்தா மெஜாரிட்டி வந்துருச்சா இல்லையா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தன்னுடைய கோட்பாடு எப்படி, திமுக பக்கம் அவங்க பிஜேபிக்கு எதிரான கோட்பாடில் ஒரு பக்கம் விசுவாசமாக நிற்கிறவங்க, அதையும் மீறி அவங்களும் வந்து உங்களை ஆதரிக்கிறாங்க. 120 வந்துச்சுல்ல, ஏங்க நீங்கள் அடுத்த கட்சி இந்த வேலையை பண்ணுறீங்க? இது எவ்வளோ கீழ்த்தரமான வேலை. எப்படியாவது ஒரு அதிமுகக்குள்ளே உடைச்சி, அதுவும் எப்படி உலகம் ஃபுல்லாக நம்ம சொல்லுவோம்
என்னென்ன இந்த மாதிரி காங்கிரஸும் செய்திருக்குது, திமுகவும் ஒரு கட்டத்தில் செய்திருக்கலாம், அதிமுகவும் செய்திருக்கலாம், பிஜேபியும் செய்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்சியிலேருந்து ஆட்கள் மாறி வருது கடந்த காலத்துலையும் நடந்துருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ ஏக்நாத் ஷிண்டே வழக்குலையும் பிஜேபியும் மோடியும் கபலீகரம் செஞ்சுட்டாங்க, அந்த கட்சியை உடைச்சிட்டாங்க, எல்லாம் குற்றச்சாட்டு வருது. பெரிய ஆதாரம், நேரடி ஆதாரம் இருக்குமா? இருக்காது. ஆனால் குற்றச்சாட்டு இருக்குது. நேரடி ஆதாரம் பெருசாக இருக்காது. இப்போ சந்தர்ப்ப சாட்சியங்களோட எவ்வளோ நேரடி ஆதாரம் பாருங்கள். கவர்னர் வந்து ஆன் ஃப்ளோர் தான் டெஸ்ட் பண்ணணும், நீதிமன்றமே அதான் சொல்லுது, ஃப்ளோரில் தான் டெஸ்ட் பண்ணணும். சட்டமன்றம் தான், கவர்னர் ஆஃபீஸ் கிடையாது. ஆனால் கவர்னர் என்ன செய்கிறேன்னா, ஓரளவுக்கு அடிப்படை ஆதாரங்களை கொடுங்க, உங்களுடைய மெஜாரிட்டி காமிக்கிறதுக்கு ஆதாரம் கொடுங்க, நீங்கள் அந்த சபையில் போய் நிரூபிச்சுக்கோங்க, அது எம்எல்ஏக்களை கொண்டு போங்க. ஆனால் ஆதாரங்களை ஒரு அடிப்படை கொடுங்க. எதுக்காகனா, நான் முதலமைச்சராக உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சுட்டா நீங்கள் மறைமுகமாக குதிரை பேரத்துக்கு வழிவகுப்பீங்க. அதுதான் அதோட சட்டத்தோட. அதுதான் ஆட்சி அமைக்கலன்னா கேள்வி அவங்க மேலே தானே எழுப்பக்கூடாது. இப்போ அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சுட்டா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் வந்துடுது. அதை பயன்படுத்தி அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் சொல்ல நீங்கள் ஏதாவது குதிரை பேரம் நடத்தலாம் அப்படின்றதுக்காகத்தான் அதை சொல்கிறது ஆக்சுவலாக பார்த்தா. அப்போ ஃப்ளோர் டெஸ்ட்டு 13ஆம் தேதி நடக்க போகுது. 12ஆம் தேதி முதலமைச்சர், அப்போ காபந்து முதலமைச்சர், நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் தான், இன்னும் வாக்கெடுப்பு முடியல, மெஜாரிட்டி நிரூபிக்கலை. எப்படி சார் போய் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியை போய் பார்ப்பாரு? ஒரு ரிபல் ஃபேக்டரை எப்படி போய் பார்ப்பாரு? எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் சந்திக்கவே இல்லையே சார், எதனால சார்? எடப்பாடியை சந்திக்கல, அது சரி. நீங்கள் இப்போ குதிரை பேரம் நடக்குதா, இல்லைன்னா பணப்பட்டுவாடா நடக்குதா, இல்லை ஆசை வார்த்தைகள் கூடப்படுதா அப்படின்ற சந்தேகம் இருக்கும்போது முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவர் ஒரு ரிபல் ஃபேக்டரை எப்படி போய் பார்க்கல நீங்கள்? இது எந்த ஊர்லேயாவது எந்த உலகத்துலேயும் நடந்துருக்குதா? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1-2 இந்த மாதிரி அங்கங்கே குதிரை பேர் நடந்தால் கூட இலைமறை காயாக நடந்திருக்கும். இப்போ நரசிம்மராவ் வழக்கில், ஜேஎம்எம் வழக்கில் பார்த்தீங்கன்னா சிபு சோரன் மேலே எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்து அது நிரூபணம் ஆகி 3 வருஷம் சிறை தண்டனைலாம் கொடுத்தாங்க நரசிம்மராவுக்கு. நரசிம்மராவ் 3 வருஷம் சிறை தண்டனை, 1 லட்சம் அபராதம் நரசிம்மராவுக்கும் பூட்டாசிங்கம். அப்பீலில் தான் அவங்க விடுதலை ஆகி வந்தாங்க. இன்றைக்கும் 7 நீதிபதிகள் பெஞ்சு கொடுத்துருக்குது. சீதா சோரன் வழக்கில் ஜார்க்கண்டில் என்ன கொடுத்துருக்குது? எம்பியோ எம்எல்ஏவோ உங்களுக்கு வந்து கேடயமாக நீங்கள் ரூல்ஸை பயன்படுத்த 105வது ஆர்டிகளையும் 194வது ஆர்டிகளையும் கேடயமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. சட்டமன்றத்தில் நீங்கள் ஏதாவது பேசுகிறதுக்கோ இல்லை ஓட்டு போடுறதுக்கோ லஞ்சம் வாங்கினா குற்றம். தெளிவாக தீர்ப்பு இன்றைக்கி வந்துருக்குது. 2024 மார்ச் மாதம் தான் தீர்ப்பே வந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் ஒரு ரிபல் ஃபேக்டரை நாளைக்கு நிரூபிக்கணும் சட்டமன்றத்தில். நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அப்போ ஊக்குவிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அவர் தான் சொல்கிறார், நாங்கள் குதிரை பேரெல்லாம் பேசல, இது குதிரை வேகத்தில் செயல்பட வேண்டிய அரசு தான் இது அப்படின்னு. அது எதுகை மோனையோடு அது சொல்லிக்கலாம் சார். இந்த ஆதாரத்துக்கு என்ன பதில் சொல்வீங்க? எதற்காக அந்த ரிபல் ஃபேக்டரை போய் பார்த்தீங்க சொல்லுங்கள்? ரிபல் ஃபேக்டர் அந்த மாதிரி போய் பார்க்கலாமா? ஒரு முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்துருக்கிறோம், நாளைக்கு நீங்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அப்போ சட்டத்துக்கு புறம்பாவோ, மரபுக்கு புறம்பாவோ, விதிகளுக்கு புறம்பாவோ உங்கள் முதலமைச்சர் நாற்காலிலேருந்து இறங்கி ஒரு ரிபல் ஃபேக்டரை போய் ஏன் பார்க்குறீங்க? இது எவ்வளோ பெரிய தவறு. அதே மாதிரி சட்டமன்றத்தில் எடுத்துக்கோங்க. சட்டமன்றத்தில் அந்தந்த கட்சி தலைவரை சபாநாயகர் பேச வைக்கிறார். சரியா? சபாநாயகர் பேச ஓட்டெடுப்பு நடத்தணும். இன்னும் அரை மணி நேரத்தில் ஓட்டெடுப்பு இருக்குது. அப்போது ஒரு பார்ட்டி எதிர்ப்பு கோஷ்டியை, நீங்கள் அதிருப்தி கோஷ்டியை, அந்த கோஷ்டியில் இருக்கிற ஒரு ஆளை எப்படி நீங்கள் பேச வைப்பீங்க? அப்போ சட்டமன்றத்தில் எங்கே லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குது? எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டுன்னு சொல்கிறாருல. எப்படி இப்போ நான் தேர்தல் பிரச்சாரம், இப்போ சாட்டை சார்பாக நீங்களும் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானும் என் கட்சி சார்பாக பிரச்சாரம் பண்ணுறேன். முதலமைச்சர் வரார், அவர் கட்சி சார்பாக பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரதமர் வரார், அவர் கட்சி சார்பாக பிரச்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கும் 10 மணியோடு முடியுதா? அவருக்கும் 10 மணியோடு முடியுதா? அவருக்கும் 10 மணியோடு முடியுதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் முடியும். ஒரே மாதிரி தானே முடியுது. அதுதான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. 10 மணியோடு பிரச்சாரம் முடிச்சிடணும். 10:01க்கு பேசினா பிரதமர் மேலேயும் வழக்கு தானே. கண்டிப்பாக. அதுபோல் சபாநாயகர் தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ரிபல் குரூப்பில் ஒருத்தரை பேச வைக்கிறாருன்னா அப்போது அதை என்கரேஜ் பண்ணுறாருன்னு அர்த்தமாவாதா ஓட்டு போடுறதுக்கு? இது நாளைக்கு வந்து இதெல்லாம் வந்து ஆதாரம் ஆயிடுதுல்ல. கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு, ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு இதெல்லாம் பெரிய ஆதாரம் ஆயிடுதா இல்லையா? 10th ஷெட்யூலில் தெளிவாக கொடுத்துருக்குதுல்ல. ஆனால் தவறுகளை வச்சுருந்தா திருத்திறாரு சார். அவர் வந்து முதன்மை செயலாளர் அதிகாரியாக வந்து நியமிச்சிருந்தாங்க, ரத்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் வந்து அவரையும் பதவி விட்டு நீக்கிட்டாரு. இந்த மாதிரி தவறுகள் தான் திருத்தி தானே செய்கிறாரு அவரும். நான் என்ன சொல்கிறேன், தவறு வரக்கூடாது, தவறு வந்தால் திருத்திக்க கிடையாது. இப்போ இதில் என்ன திருத்திக்க போகிறாரு? மீண்டும் அந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துப்பாங்க. ஆமாம், அது சொல்ல வேண்டியதானே. இப்போ அதில் வாபஸ் வாங்கினார்ல, அது மாதிரி சொல்லுங்கள். இல்லை நான் அவங்கள வந்து போய் பார்த்தது
அது வந்து அந்த சூழ்நிலைக்கு வந்து சரியில்லை தான் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாரா? போய் பார்த்தத ஒரு ரிபல் குரூப்பை போய் பார்க்குறத கட்சி இப்போது தேர்ந்தெடுத்து போய் பார்க்குறாரா? நீங்கள் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஸ்டாலின் ஐயாவை போய் பார்க்குறாரு நாகரீகம்னு சொன்னோமா இல்லையா? முதல் நாள் பாராட்டணுமா இல்லையா? எல்லாரும் பரவாயில்ல, அரசியலில் ஒரு புது இலக்கணத்தில் கொண்டு வராரு, எப்போவுமே எதிரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு பார்த்தோம், சந்திப்புன்னு சொல்ல. ஆனால் அது எந்த மாதிரி கேம் விளையாடி இருக்காருன்னு அப்புறம் தானே தெரியுது. இப்போ இது வரைக்கும் நம்ம கடந்த காலம் எடுத்துக்கோங்க, 1977 எம்ஜிஆர் ஜெயிச்சார், போய் கலைஞர் கருணாநிதியை போய் பார்த்தாரா? பார்க்கல. சரி, 80ல் தோத்தார் நாடாளுமன்றத்தில், கலைஞர் ஜெயிக்கிறாரு, 2 தொகுதி தான் எம்பி ஜெயிக்கிறாங்க, எம்ஜிஆர் போய் பார்த்தாரா? அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க, 80க்கு மேலே ஜெயலலிதா அம்மா போய் கலைஞரை பார்த்தாங்களா, இல்லை கலைஞர் போய் ஜெயலலிதா அம்மா பார்த்தாங்களா? எந்த கட்டத்துலையும் யாரும் பார்க்கல. சரி, இதே மாதிரி தான் பிஜேபியும் காங்கிரஸும் கூட இருக்கும். அகில இந்திய அளவில் பிஜேபி ஜெயிச்சா காங்கிரஸை பார்க்காது, காங்கிரஸ் இதுதான் எல்லா இடத்துலையும் நடைமுறையாக இருந்துச்சு. இவர் அதை மாற்றிருக்காருன்னு பார்த்தா, ஆனால் என்ன மாற்றிருக்கார் இவராக செலக்ட் பண்ணி பார்த்து 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, பிரதான எதிர்கட்சியாக இருந்துச்சு. அந்த எடப்பாடியாரை ஏன் பார்க்கல? இப்போ காரணம் சொல்லுங்கள். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் திமுக சொல்லி தான் அதிமுகவை பிளவுபட்டு திமுகவுடைய பிடி மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ நான் திமுகவை போய் பார்த்ததுக்கும் அதிமுகவை போய் பார்க்காததுக்கும், தலைவரை பார்க்காத வித்தியாசம் என்ன? எதுக்காக? இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலான்னு நினச்சாங்க, அதனால தான் அதிமுகவை பார்க்கலன்னா, அதில் பாதி பங்கு யார் பங்கு? திமுக பங்கு தானே. ஆமாம். அப்போ திமுக தலைவர் ஏன் பார்த்தாரு? என்னதான் இருந்தாலும் யார் சேர்ந்த துரோகம் தானே. திமுக தலைவர் ஏன் போய் பார்த்தாரு? இன்னும் பார்த்தா திமுகவுக்கு தான் ரொம்ப கெட்ட பேர் அதில். ஏன்னா அதிமுக நீங்கள் ஆட்சி அமைங்க, முதலமைச்சராக நீங்கள் இருங்க, நீங்கள் அமைச்சராக இருங்க, உங்களை நாங்கள் தாங்கி பிடிக்கிறோம்னு திமுக சொல்லுது. அப்போ அது திமுக தொண்டர்களுக்கு தானே அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இங்கே அதிமுக தொண்டர் சிவி சண்முகத்துக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எப்படிங்க இது? இப்போது எடப்பாடியார் வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கட்டும், உதயநிதி முதலமைச்சராகட்டும், அவங்க அமைச்சர்களாகட்டும், செந்தில் பாலாஜிலாம் அமைச்சராகட்டும், நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் 47 எம்பி சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் தவறுன்னு சொன்னான். நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க முட்டு கொடுக்குறேன்றாங்க. ஓகே, அப்போது 75 ஆண்டு கட்சி அவங்களுக்கு கெட்ட பேர் கிடையாதா? அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்காதா? கனிமொழிக்கோ உதயநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ அவங்களுக்கு வருத்தம் இருக்காதா? அவங்களுக்கு இல்லாத வருத்தம் உங்களுக்கு வந்துருச்சா? சொல்லுங்கள். சரி, அடுத்தது சொல்கிறேன். இப்போ சிவி சண்முகம் சொல்கிற விஷயத்தில் சொல்கிறேன், நம்ப தகுந்த மாதிரி இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து அதிமுக வந்து திமுகவை சேர்த்துட்டு அவங்க ஆதரவில் ஆட்சி வைக்கிறேன், எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, வீட்டில் போனால் எனக்கு விஷம் வச்சுருவாங்க சொன்னாரா இல்லையா? அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு? யாரை முதலமைச்சர் ஆக்கலான்னு முயற்சி பண்ணாங்கன்றாரு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோல்வி முதலமைச்சர் ஆக்கலாம், யார் அமைச்சராக இருக்கலான்னாரு. சிவி சண்முகமும் சட்டத்துறை அமைச்சர், எஸ்பி வேலுமணியும் அமைச்சர், எடப்பாடியும் ஒரு அமைச்சர், இப்படி தானே. அப்போ இது யார் பேச்சுவார்த்தை நடத்தினா? இப்போது எடப்பாடி முதலமைச்சராக இருந்து சிவி சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக இருந்தால் அதுக்கு திமுக ஆதரித்தா அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் எடப்பாடிக்கு பதில் திரும்ப முதலமைச்சராக இருந்து சட்டத்துறை அமைச்சராக சிவி சண்முகம் இருந்து அதை திமுக ஆதரித்தா வீட்டில் வரவேற்பாங்க. இது எப்படி சார் ஒத்து வரும்? சொல்லுங்கள். இது ஏதாவது நம்புகிற மாதிரி இருக்குது அவர் சொல்கிறது? சொல்லுங்கள். திரும்ப வரணும்னு நினச்சார், ஆனால் எடப்பாடி வானான்ட்டார் அப்படின்னா திமுக ஆதரவோட, ஸ்டாலின் உதயநிதி ஆதரவோட திரும்ப முதலமைச்சர், நீங்கள் சட்டத்துறை அமைச்சர்னா உங்கள் வீட்டில் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அதிமுக எடப்பாடி முதலமைச்சர்னா ஏற்றுக்க மாட்டாங்க வீட்டில். ஓகே. அப்போது நீங்கள் என்னென்னா, நீங்கள் எங்கேயோ போய் முட்டு கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு பேரம் பேசி அதுக்கு நீங்கள் ஆதரவாக வார்த்தைகளை தேடுறீங்க. அவ்வளோதான், இதுதான் விஷயம். மன்னர் ஆட்சியை வீழ்த்ததுக்கு வந்தார். மன்னர் ஆட்சினா ஸ்டாலின் அவர்கள் குடும்பம், அதுதான் சொல்கிறார் அவர் தெளிவாக, அதுதானே சொன்னார். மன்னர் ஆட்சியை வீழ்த்துக்கு வரேன்னு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பேரரசரை உட்கார வச்சிருக்காரு ராகுல் காந்தி சொல்கிறீங்க. அப்புறம் அது 5 தலைமுறை மன்னராட்சி இருக்க. மன்னராட்சினா அப்போ காங்கிரஸ் மன்னராட்சி தானே, அடித்தளம் போட்டதே அவங்க தானே. அப்போது மாநில மன்னராட்சியை மட்டும் ஒழிப்போம், நாங்கள் தேசிய மன்னராட்சியை ஒழிக்க மாட்டோம். அதுதான் சொல்கிறேன், முரண்பாடுகளின் மொத்த உருவமாக அவர் செயல் வடிவத்தில் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். விஜய் அவர்களுக்கு எதிர்காலத்தில் எப்படி இருப்பாரோ சொல்ல முடியாது. இப்போ எதிர்காலத்தில் தான் பிஎம் ஆவார், அதுக்கப்புறம் உலக தலைவர் ஆவார். இல்லை, அதெல்லாம் அந்த பர்ஃபார்மன்ஸில் இவருடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அதெல்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணுறதுல நான் சொல்கிறேன், அதில் வந்து மிகப்பெரிய அது அரசியல் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம துரோக அரசியல், அந்த அரசியலெல்லாம் சாணக்கிய அரசியல்னு சொல்லுவாங்க. அந்த சாணக்கிய அரசியல் நிறைய இருக்குது அவர்கிட்ட. அதை நம்ம பார்த்துட்டோம் நம்ம. ஏன்னா 1980 வந்த கட்சின்னு நினைக்கிறேன் நம்ம பிஜேபி,
ரொம்ப காலம் கழித்து தான் சில கட்சிகளை உடைக்க பார்த்தாங்க. இது வந்து 2 வருஷத்தில் சூப்பராக உடைக்கிறாரு. அந்த திறமெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் பார்ப்போம். இதை தாண்டி இந்த கரையெல்லாம் வந்து இந்த அழுக்கையெல்லாம் நீக்கி தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஊழல் அழுக்கு, பணம் கொடுக்குற அழுக்கு, இந்த கலாச்சாரத்தெல்லாம் மாற்றினார்னா நம்ம வாழ்த்துவோம். இல்லைன்னா அவரும் வந்து ஒரு கட்டத்தில் வீழ்ச்சியை நோக்கி செல்ல வேண்டியது வரும். ஏன்னா எல்லா நேரமும் வந்து ஓடம்தான் படகுல ஏறும்னு கிடையாது. படகும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். பார்க்க தான் போகிறோம். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை